வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம ஒன் டிசீஸ் தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைப்போகால்சிமியா, அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சி, கால்சியம் குறைபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அடிக்கடி தசைப்பிடிப்பு வருகிறதா? எலும்பு வலி இருக்கிறதா? பற்கள் பலவீனமாக உள்ளதா? கைகள் மற்றும் கால்களில் மரத்து போவது போன்ற உணர்வு இருக்கிறதா? இவை கால்சியம் குறைபாட்டின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்சியம் என்றால் என்ன, உடலுக்கு ஏன் அவசியம், கால்சியம் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, ஆபத்தான காரணிகள் என்ன, என்னென்ன பரிசோதனைகள் உள்ளது, என்ன சிகிச்சை முறைகள், கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன, இந்த கால்சியத்துக்கு விட்டமின் டியின் பங்கு என்ன, தடுக்கும் வழிமுறைகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கால்சியம் என்ன அப்படின்னா, கால்சியம் என்பது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு தாது, அதாவது மினரல்ஸு. கால்சியம்னாலே மினரல்ஸ் தான். இந்த கால்சியத்தின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்த இது மிகவும் முக்கிய பணி வகிக்கிறது. தசைகள் சரியாக செயல்பட உதவுகிறது. நரம்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்க இது பெரும் பங்கு வகிக்கிறது. இதய துடிப்பை சீராக வைக்க உதவுகிறது. இரத்தம் உறைவதற்கும் இது உதவுகிறது. ஸோ இந்த கால்சியத்தோட முக்கிய பங்கு இதுதான். கால்சியம் குறைபாடு ஏன் வருகிறது? பலருக்கும் சில அறியாத உண்மைகளாக இருக்கலாம், பலருக்கும் அறிந்தவையாகவும் இருக்கலாம். கால்சியம் குறைவாக முக்கிய காரணம் கால்சியம் குறைவான உணவு நம்ம எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். வைட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் கால்சியம் ப்ராப்ளம் வரலாம். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை எடுக்காமல் இருப்பது, சிறுநீரக நோய்கள், ஹைப்போ பாராதைராய்டிசம், சில மருந்துகள், முதிய வயது, இதுதான் இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்கள். இந்த ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தசைப்பிடிப்பு, கால்களில் வலி, கைகால் மரத்து போவது போல தோன்றுவது, உதடு மற்றும் விரல்களில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு, சோர்வு, நகங்கள் உடைதல், பல் பிரச்சனைகள், இதுதான் இந்த கால்சியம் குறைபாட்டிற்கான ஆரம்ப அறிகுறிகள். இந்த கால்சியம் குறைபாடு கடுமையாக இருக்கு அப்படின்னு சொன்னால், கடுமையான தசைப்பிடிப்பு, சிலவங்களுக்கு வலிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது, இதய துடிப்பு கோளாறுகள் ஏற்படும், அப்புறம் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும், நினைவாற்றல் குறைந்து போகும், அப்புறம் எலும்பு பலவீனம் அடையும். இதெல்லாம் தான் கடுமையான கால்சியம் குறைபாடு இருந்தால் அதற்கான அறிகுறிகள். அப்புறம் யாருக்கு அதிகமான ஆபத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதியவர்கள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், மாதவிடாய் நின்ற பெண்கள், அதாவது மெனோபாஸ் ஸ்டாப் ஆனவங்க, விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்கள், சிறுநீரக நோயாளிகள், இவங்களுக்கு இந்த கால்சியம் குறைபாடுனா அதிகமான ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிசோதனைகள்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட், அதாவது சீரம் கால்சியம், விட்டமின் டி, பாராதைராய்டு ஹார்மோன், பிடிஹெச், மெக்னீசியம், பாஸ்பரஸ், தேவைப்படுமானால் சிறுநீரக செயல்பாடு படும் பரிசோதனை கூட சோதித்து பார்க்கக்கூடும். ஸோ இதுதான் இந்த கால்சியம் குறைபாட்டிற்கான பரிசோதனைகள். அப்போ இதுக்குன்னு சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது மருத்துவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக தேவை. மருத்துவர்கள் என்ன ஆலோசனைப்படி உங்களுக்கு கால்சியம் மருந்துகள் எழுதி தராங்களோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கால்சியம் உறிஞ்சப்பட விட்டமின் டி முக்கியம். அதாவது இந்த கால்சியம் உங்களுக்கு உரியணும்னா விட்டமின் டி அவசியம். ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்டையும் கூட தருவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, அடிப்படை நோய்க்கான சிகிச்சைகள், அதாவது குறைபாட்டிற்கான காரணத்தை கண்டறிந்து மருத்துவர்கள் அது என்ன பரிசோதனை செய்து அறிகுறிகள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சிகிச்சையை அளிப்பாங்க. ஸோ இதுதான் இதோட சிகிச்சை முறைகள். அதாவது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸு, அடிப்படை நோய்க்கான சிகிச்சை, இந்த நோய் எதனால அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான சிகிச்சையை ஆரம்பிப்பாங்க. அப்போ கால்சியம் நிறைந்த உணவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால், சீஸ், தயிர், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, எள், பாதாம் போன்றவையில்
இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறிய எலும்புடன் சாப்பிடக்கூடிய மீன்கள். எக்ஸாம்பிள் வந்து சார்டின் ஃபிஷ் இருக்கும். அப்புறம் சோயா உணவுகள். இதில் எல்லாமே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நியூட்ரிஷனை பார்த்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, சிலவங்களுக்கு சில உணவு பிடிக்காமல் போகலாம். சில வேறு ஏதாவது நோய்கள் இருந்தால் உணவுகளை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட நியூட்ரிஷனையும் உங்களோட மருத்துவரையும் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அப்புறம் இந்த வைட்டமின் டியின் முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வைட்டமின் டி இல்லாமல் கால்சியம் நஞ்சா உறிஞ்சப்படாது. அதாவது இந்த வைட்டமின் நல்லா இருந்தால் தான் இந்த கால்சியம் உங்களுக்கு உடம்பில் நிறைய அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த வைட்டமின் டி வந்து கால்சியத்துக்கு மிகவும் பங்கு வகிக்கிறது. ஸோ நீங்கள் விட்டமின் டியும் நல்லா இருந்தால் தான் உங்களோட கால்சியமும் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக நீங்கள் பாதுகாக்கணும் விட்டமின் டியை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் சூரிய ஒளியில் ஒரு 30 நிமிடமாவது குறைந்தது நிற்கிறதுக்காக பழகிக்கோங்க. காலையில் முதல் சூரியன் உதிக்கும்போது அதில் போய் ஒளிப்படுற மாதிரி நில்லுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொழுப்பு நிறைந்த மீன்கள், அதாவது ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த மீன்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து விட்டமின் டியால் பலப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் டி அதிகமாக கிடச்சி அப்படின்னா கால்சியம் நன்றாக உறிஞ்சப்படும் உங்கள் உடலுக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கான தடுப்பு வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான விட்டமின் டி உங்கள் உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் உடற்பயிற்சி செய்யுங்க. புகைப்பிடித்தல் மற்றும் அதிக மதுபானத்தை தவிர்த்து விடுங்க. மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸை அதிகமாக எடுக்காதீங்க. அவனுக்கு கால்சியம் குறைவாக இருந்தனால டாக்டர் அதை பரிந்துரைத்தாங்க, நானும் அதை எடுக்கிறேன் அப்படின்னு போய் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு உள்ள பாடி கண்டிஷன்ஸு, உங்களோட பிளட் டெஸ்ட்டு, உங்களோட சிகிச்சை முறைகள் சிலப்போ மருத்துவர் வேறு முறையாக கவனிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் தடுக்கும் வழிமுறைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கால்சியம் வந்து குழந்தைகளுக்கு தான் வரும் அப்படின்ட்டு சிலவங்க ஒரு தவறான நம்பிக்கைகள் இருப்பாங்க. அனைத்து வயதினருக்கும் கால்சியம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கால்சியம் அனைத்து வயதினருக்கும் முக்கியம்தான். பால் குடித்தா மட்டும் கால்சியம் கிடைக்கும்னா அதுலேயும் கிடைக்கலாம். கீரைகள், எள், சோயா, பாதாம் போன்ற பல உணவுகளிலும் கால்சியம் உள்ளது. அதிக கால்சியம் மாத்திரை எடுத்தால் நல்லதான்னு கேட்டால், தேவைக்கு அதிகமாக எடுத்தால் சிறுநீரக கற்கள் உள்ளிட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா நினச்சிக்கோங்க, பாலில் மட்டும்தான் கால்சியம் இல்லை, கீரைகள், எள், சோயா, பாதாம்லேயும் அதிகம் பல உணவுகளும் கால்சியம் இருக்குது. என்ன எடுத்தாலும் நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, நியூட்ரிஷன் அணுகி உங்களோட உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிகமாக கால்சியம் மாத்திரைகள் எடுக்காதீங்க. அதுவும் மருத்துவரின் பரிந்துரைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு அடுத்து மருத்துவ பரிந்துரைப்படி நிறுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நண்பர்களே, கால்சியம் என்பது எலும்புகளுக்கு மட்டுமல்ல, இதயம், தசைகள் மற்றும் நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான தாது பொருளாகும். தினமும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. சூரிய ஒளியில் சிறிது நேரம் செலவிடுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். தசைப்பிடிப்பு அல்லது எலும்பு பலவீனம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுங்க. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது தவறாக இருந்தால் என்னோடய கமெண்டில் போடுங்க. நான் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலைகளை இருக்கலாம். சிலப்போ நிறையும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். கமெண்டில் போடுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஹெல்த் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. தினமும் புதிய ஆரோக்கியமான வீடியோங்களை பாருங்கள். வலுவான எலும்புகள் ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். ஸோ நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.